ஒன்று புரியுதா சித்ரா? இங்கே பேர் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாரணி பேசுகிறேன். ஏற்கனவே இந்த விரல் எடுத்திருக்கீங்க. இது எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. திருப்பி இந்த விரலில் எவ்வளோ பெரிய இது இருக்குது. இது வந்து பிளேட் வச்சு நீங்களே சீவிக்குவீங்களா, யாரோ ஒரு வெளியே ஆள் சீவும்? இதில் உட்காந்து சீவுறீங்க. சரி, இவ்வளோ பெரிய பல்ல இருக்கே, இந்த பள்ளத்தை சரி பண்ண வேணாமா? சர்க்கரை வியாதிக்காரங்க எல்லாருமே 2 வருஷத்துக்கு, அந்த கால் காமிங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டிடி தடுப்பூசி போட்டுருங்க. டிடி போடலைன்னா இன்ஃபெக்ஷன் அதுக்கு மேலே ஆயிடும். சரியா? இந்த கால் எத்தனை தடவை ஆப்ரேஷன் பண்ணீங்க? ஒரே தடவை. இருதயத்துக்கு இது ஓப்பன் சர்ஜரி பண்ணையில இதை பண்ணிட்டு தாமா இதை பண்ணாங்க. சரி, ஆனால் திரும்பி வந்துருச்சா? வலி இருக்கா? வலி இருக்குமா? காலை கட்டுக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் ஏதாவது புண்ணு வந்தா யோசிக்காம உடனே போய் கண்டிப்பா பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட டிடி தடுப்பூசி ஆங்கில மருந்துல போட்டுடணும். மண் தூசிலாம் அதில் பட்டுச்சுன்னா கால் திருப்பி செப்டிக்காய் கேங்க்ரீனாய் விரல் மறுபடியும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது அலட்சியமாக இருக்காதிங்க. காலில் உணர்ச்சி கம்மியாக இருக்கும். சர்க்கரை நோயில் என்ன ஆகுனா பெரிஃபரல் நியூரைட்டிஸ், உள்ளங்கை காலெல்லாம் வந்து பேபி பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் தெரியுமா? இப்போ அம்மா கையே பார்த்தீங்கன்னா பேபி சாஃப்ட் ஆகிட்டு வருதா? முன்னாடி ரஃப்பாக இருக்குல்ல, அந்த ரஃப்பாக இருக்கிறது சாஃப்ட் ஆகிடும். இந்த பாதமும் நீங்கள் உணர்ச்சி கம்மியாக இருக்கும். வெயிலில் வெறும் காலில் போயிருப்பீங்க, கொப்பளிச்சு ஒரு புண்ணு வந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாது, உணர்வு இருக்காது. உங்கள் காலில் ஒரு முள்ளு குத்தி இருக்கும், முள்ளு குத்துனதே தெரியாமல் மாச கணக்கில் இருப்பீங்க. அந்த 2 விரல எடுத்தது எதனால் எடுத்தீங்க? என்ன ஆச்சு? ஆணி குத்துனது. செருப்புல இருந்து ஆணி குத்தி, செருப்புல குத்தி, செருப்புல இருந்து காலில் குத்திருச்சு அந்த ஆணி. ஆனா குத்திக்கிட்டு இருக்கதே தெரியலவா? எவ்வளவு நாள் விட்டீங்க? அப்படி 2 நாள் தாமா. அதுக்குள்ளேயும் செப்டிக் ஆகிடுச்சுங்க. 2 நாள்லயா 2 விரல் இவ்வளவு தடவைக்கு வீங்கிடுச்சு. பல்லான்னு இப்படி பழுத்த ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனா நீங்க ஒரு டிடி போட்டிருந்தாவே விரலை காப்பாத்தி இருக்கலாம்ல. அப்படி தெரியாதவன் கொதன்னு நூலா அப்படி எடுக்கையில வந்துருச்சு. ஒரு 2 விரல் உதயம் பார்த்துச்சு. விரலே அப்படியே வந்துருச்சு தனியா கலண்டு. சரி, இப்ப இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கல, இதுக்காச்சும் எங்கிட்ட நீங்க வந்து மருந்து வாங்கிருக்கணும்ல. இந்த வந்துட்டேன். இப்ப வந்துட்டீங்க. சரி, காசு வேணுமா? நீங்க அட்மிட் ஆகி இப்ப இத்தனை நாள் ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிட்டே அப்பெல்லாம் நான் ஃப்ரீயாவா பண்ணாங்க? அதுவும் காசு. நான் வந்து இப்ப இது சரி பண்ணி புண்ணை ஆத்தி கொடுப்பேன்ல. சரி, இப்ப வந்துட்டு என்னன்னா, இந்த வெடிச்சு இருக்குன்னா அது அலட்சியமா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க சர்க்கரை நோய் இருக்கா, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டேட்ல எழுதி வச்சாச்சு வேக்சின் போட்டுருங்க போயிட்டு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கே தெரியாது எங்க குத்துச்சு எப்போ குத்துச்சு தெரியாது. அதனால அந்த ரிஸ்க் எடுக்கவே கூடாது. இந்த விரல்கள் கட்டை விரல் வந்து நெக்ஸ்ட் இதாச்சுன்னா நம்மளுக்கு கால் சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போதான் 55 வயசு ஆகுது. 55 வயசு தான் ஆகுதா இப்போ உங்களுக்கு? 57 ஆகும். 57. எத்தனை வருஷமா இருக்கு சர்க்கரை? சர்க்கரை எனக்கு 13 வருஷமா இருக்கு. 13 வருஷமா இருக்கு. ஸோ இந்த கால் ஆணிக்கு வந்து ஹோமியோபதியில் ஆக்சுவலி இதுக்கெல்லாம் மருந்து இருக்கு அப்படின்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது. செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுங்க. ஆன்டிக்ரூட்னு ஒரு ஹோமியோபதியில் ஒரு மருந்து இருக்கு. ஃபெரம் பிக்ரிக்கம்னு ஒரு மருந்து இருக்கு. ரெனன்குலஸ் பல்போசஸ்னு ஒரு மருந்து இருக்கு. ஆணி பயங்கரமாக வலிக்குது, நீங்கள் கத்தி வச்சு சீவிட்டே இருக்கீங்க, அது சாஃபன் ஆகலை, அது எரியுது திகு நெருப்பு மாதிரி, அது வந்து விழுகலை. இந்த 3 மெடிசன்ஸ் வந்து நான் பேசிக்காக சொல்கிறேன். கொடுக்குற மருந்துகளில் டிஃபால்ட்டாக புதுசாக ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மருந்துன்னு தெரியல. இது மூணு காலை மதியம் இரவுன்னு ரெகுலராக எடுத்து சாப்பிட்டே வந்தாவே இந்த கால் இந்த தடிமனோ இந்த இதுவோ, இப்போ அம்மாவுக்கு நான் மருந்து இன்னைக்கு கொடுத்துருக்கேன், நான் கொடுத்துட்டு இந்த காலை திருப்பி நான் வீடியோ போடுறேன். அடுத்து வந்து கரெக்டாக காமிக்கணும். 3 மாதம் கழிச்சு நம்ம வீடியோ 1 மாதம் கழிச்சு கூட போடுவோம். இப்போ நான் மருந்து தரல, டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு 1 மாதம் கழிச்சு வாங்க. நீங்கள் லோக்கல் தானே, வெளியூர் புதுக்கோட்டை, 1 மாதம் கழிச்சு முடிஞ்சா வாங்க, இல்லை 2 மாதம் கொரியர் வாங்கி சாப்பிட்டு 3 மாதம் கழிச்சு வாங்க. இந்த கால் எப்படி இருக்குன்னு நான் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ தான் 1 மாதம் சொல்லி வரேம்மா நேரம் எப்படி இருக்குன்னு அப்புறம் நம்ம காலை காமிக்கலாம். இந்த பிளந்து இருக்குல்ல காலை, இப்படியே பிளந்து இருக்குல்ல, நீங்கள் பார்க்காமே விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 2 விரல் தனியாக உளுந்த மாதிரி அந்த விரலும் உளுந்துரும்ல, அப்படியே உள்ளுக்குள்ள வரைக்கும் போயிடும் அந்த செப்டிக்கு. புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு ஹோமியோவில் இதுக்கு மருந்து இருக்குது. பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட வாங்கி நீங்கள் சாப்பிட்டா சரி பண்ணலாம். இப்போ இந்த புண்ணு இந்த வெள்ளையாக உள்ள ஒரு செப்டிக்காக ஒரு சலமாக தெரியுது இல்லையா, செகப்பு கல். இப்போ புண்ணு இப்போ நம்மளுக்கு அடிபட்டுருச்சுன்னா ரெட்டாக தெரிஞ்சாலும் ஹீலிங், ஒயிட்டாக தெரிஞ்சால் இன்ஃபெக்ஷன் செப்சிஸ் பரவுதுன்னு அர்த்தம்.
செப்டிசிமிக் ஷாக் உயிருக்கே ஆபத்தாகலாம், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அது கருப்பாகி இப்போ இந்த விரல் வந்து இப்படி மடக்க முடியல, நீட்டி மடக்க முடியல, கால் அசைக்க முடியுதா? அசைங்க, அசைங்க, இப்படி அசைக்க முடிஞ்சாதான் கால் வந்து ஓகே. அசைக்க முடியல, போர்டு மாதிரி ஆயிடுச்சு, அது கேங்க்ரீன், செத்து போச்சு, சொத்தையாச்சுன்னு வச்சுக்கோங்க, எலும்பெல்லாம் போயிடும். அதனால எப்பயுமே இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கையில் பால் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி காலையும் பால் வச்சு அது இப்படி பண்ணணும், விரல்கள் நீட்டி மடக்கணும். நிறைய பேர் அடிப்பட்டு ஃப்ராக்சர்னா கூட கட்டு போட்டால் இதை இப்படி மடக்கி நீட்ட மாட்டாங்க, அப்படியே வச்சு இதெல்லாம் கட்டு பிரிச்சுருவாங்க. பார்த்தா இந்த கை வேலை பார்க்காது. கால் அதே மாதிரி தான், ஃப்ராக்சர் ஆகுது, வயசானவங்க கட்டுறாங்களா, அப்போ கால் நீட்டி மடக்கிட்டே இருக்கணும். பண்ணாமல் விட்டாங்கன்னா அது வந்து பெரிய தொந்தரவாயிடும். இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு இப்படி இருக்கும் பொழுது கால் ஆணி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. 5 வயசு 10 வயசு 20 வயசு கால் ஆணினாலும் அப்பயே இதை சாப்பிட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. பிளேடை வச்சு நீங்களே அதை ரொம்ப வருஷம் அறுத்துட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னால் சர்க்கரை வியாதி வரும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த புண்ணு வலி இருக்கு, அவங்களுக்கு அந்த ஆணி வேலை கடுக்குது, ராத்திரிக்கெல்லாம் கடுக்குது, கட்டை விரல் இன்னும் உங்களுக்கு அந்த ஆணியில அந்த கல்லு மாதிரி இருக்குல்ல, அந்த ஆணியில கடுக்குதா அந்த பள்ளத்துல கடுக்குதா? பொதுவில் கட்டை விரல் வலிக்குது, கட்டை விரல் வலிக்குது. சரி, 1 மாசம் கழிச்சு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுவோம், சரிங்களா? இது வந்து பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்குன்றதுனால இந்த பதிவை நான் பண்றேன். லவ் யூ ஆல், நன்றி.